அப்படி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் தான். அதை எதிர்த்தது ஈவே ராமசாமியார். ஈவே ராமசாமியார் 29 கோயில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்தார். அந்த கோயில்கள் எல்லாம் எங்கேயாவது அவர் போராட்டம் பண்ணியிருக்காரான்னு சொல்லுங்க. நீதிபதி ஜோதிமணி என்பவர் இவர்கள் வகுப்பு நடத்தக்கூடாது, இந்த வகுப்பு செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து HRNC போய் இம்ப்ளீட் பண்ணிட்டு அப்பீல் பண்ணப்போ இவர் இந்த சத்தியவேல் முருகனுடைய பாடத்திட்டமும் அமைப்பும் உங்களுக்கு ஆகம கோயில்களுக்கு பொருந்தாது. இந்த கோயிலுக்கு 120 ஏக்கரை 7-8 வருடமாக SRM கல்லூரி வச்சிருக்குன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 வச்சா 43,000 ஒரு ஏக்கருக்கு. 100 ஏக்கருக்கு அப்ப எவ்வளவு? 43 லட்சம். அடுத்த ஆதீனத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு மற்ற அந்த மடத்துக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட விட்டா எதுக்காக HRNC எடுக்கணும்? இடதுசாரி மீடியாக்கள்ல என்ன பண்ணிட்டாங்க? பிராமணர்கள் காலில் மற்ற ஜாதிகள் விழுகிறார்கள், இதை தடை செய்யணும்னு பரபரப்பா பேசி பயங்கரமா வைரல் ஆச்சு. சுயமோட்டாவா கேரளா ஹைகோர்ட் எடுத்து அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல ஒரு மென்ஷன் பண்ற சில வரிகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது, கோவில் இருக்கும் தெருக்குள் நுழையாதே என்றார்கள், நுழைந்தோம். கோவிலுக்குள் நுழையாதே என தடுத்தார்கள், நுழைந்தோம். கருவறைக்குள் நுழைய தகுதி உண்டா என ஒதுக்கினார்கள், நுழைவோம் என்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டம் இயற்றினோம். பயிற்சி பள்ளிகள் துவங்கினோம். பயிற்சி முடித்த பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் மகிழ்கிறது. இவர்களை தடுக்க ஏற்படுத்தப்படும் அனைத்து தடைகளையும் உடைப்போம், சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. எனவே பயிற்சி பெற்று பலரும் உள்ள வராங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வீடியோவுக்கு அவர் இந்த கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப சரிமா. இப்ப இதுல ஒன்னொன்னா வருவோம். எந்த கோயில்ல யார் தடுத்தாங்க? சில கோவில்களில் தடை செய்தாலும் தடை செய்யப்பட்ட காலம் என்ன, யார் அப்ப ஆட்சியில இருந்தாங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்ததுன்னு சொன்னால் அப்ப அதற்கு சில சுத்தம் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் தான். அதை எதிர்த்தது ஈவே ராமசாமியார். ஈவே ராமசாமியார் 29 கோயில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்தார். அந்த கோயில்கள் எல்லாம் எங்கேயாவது அவர் போராட்டம் பண்ணியிருக்காரான்னு சொல்லுங்க. அடுத்தது, தமிழ்நாட்டுல எந்த தெருவிலையும் நடந்தது. இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. இவர் சொன்னது தெருக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. வைக்கம்ல இருந்ததுன்னு சொன்னால் வைக்கம் போராட்டத்தை நடத்தியது காங்கிரஸ். பட் அதுக்கும் 4 நாள் இவர் போய் கலந்துக்கிட்டு அவரை வைக்கம் வீரன் சொன்னாங்க. அங்க இருக்கிற மியூசியத்துல 10வது பேரா இவர் பேர் போட்டிருக்காங்க, கலந்துக்கல. இப்ப அடுத்தது இவர் என்ன சொல்றார்? கோயில் அர்ச்சகராத்துக்கு தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தமிழக அரசுக்கு கீழே 47,000 கோயில் இருக்குங்க. அதுல ஆகம கோயில்கள்னு இவங்க எல்லா கோவில்களுமே ஆகமம் அடிப்படை தான். ஆனால் பெரிய 40,000 கோவில்களை தவிர மீதமுள்ள 40,000 கோவில்ல அர்ச்சகராக இருப்பவர்கள் அனைத்து ஜாதியும் தான் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த குலதெய்வம் என்பது HRNC கீழே வருகிற மதுரகாளியம், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில்ல இருக்கிறது பிராமணர்கள் அல்லாதவர்கள். நான் பிராமணன் தான், திருவள்ளுவர் கூறும் பார்ப்பான் அல்லது அந்தனர், அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் போல்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு அந்தணன் தான். ஆனா என்னால எந்த ஒரு கோவில்லையும் நுழைய முடியாது. அதற்கு தகுதியாக ஆகமங்கள் படிச்சுட்டு, பல வருடங்கள் ஆகமங்கள் படிச்சுட்டு, அந்தந்த தீட்சையை, சைவ கோயிலா இருந்தால் சைவ தீட்சை எடுக்கணும், வைணவராக இருந்தால் அந்தந்த ஆகமப்படியான தீட்சை பெற்றிருக்கணும். இப்ப இவர் தகுதி பெற்றுட்டோம், நாங்க கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோங்கிறாங்கம்மா. இவங்க நடத்துற வகுப்பு, அதாவது ஆகமங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்துல இருக்கிறது. அதனுடைய டிரான்ஸ்லேஷன் HRNC வெப்சைட்ல இருந்துச்சு. இவங்க 6 மாச கோர்ஸ்ன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல 8வது படிச்சுட்டு தகுதி 8வதுன்னு போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய இவங்க பங்கு பெற்ற திமுக காங்கிரஸ் பங்கு பெற்ற பொழுது ரைட் டு எஜுகேஷன் ரூல்ஸ் படி எல்லா குழந்தைகளும் +2 படிக்கணும். அப்ப +2 படிக்காதவங்கள ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. சமஸ்கிருதமே தெரியாதவங்கள வெறும் மணி அடிக்கிறப்ப இத சொல்லு, இந்த பூ போடுறப்ப இந்த ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லி தந்துட்டு அவங்க எல்லாம் பூஜாரின்னு சொன்னால், ஏன்னா இவங்க இதை எப்படி பண்றாங்கன்னு சொன்னால், இவர்கள் சொல்கிற அர்ச்சக வகுப்புகளை எடுத்து டிசைன் பண்ணி பாடத்திட்டம் வகுத்தவர் திரு சத்தியவேல் முருகன். அந்த சத்தியவேல் முருகன் மீது 2007
சிவாச்சாரியார்கள் 4 பேர் போய் வழக்கு போட்டாங்கம்மா. முதல்ல நீதிபதி ஜோதிமணி என்பவர் இவர்கள் வகுப்பு நடத்தக்கூடாது, இந்த வகுப்பு செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து HRNCE போய் இம்ப்ளீட் பண்ணிட்டு அப்பீல் பண்ணப்போ இவர் இந்த சத்தியவேல் முருகனுடைய பாடத்திட்டமும் அமைப்பும் உங்களுக்கு ஆகம கோயில்களுக்கு பொருந்தாது, இந்த இவர்கள் பயிற்சி பள்ளியில் படிப்பவர்கள் ஆகம பள்ளிகளில் சேர்க்க மாட்டார்கள், தனியார்கள் என்பதை கூறிதான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த பயிற்சி பள்ளியில் சேருபவர்கள் உங்களுக்கு தனியார் தங்கள் வீடுகளில் நடக்கும் கிரகப்பிரவேசம், வளகாப்பு அந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆகமம் இல்லாத கோயில்ல இவர்கள் சேர்ப்பதில் தடை இல்லைங்கிறதுதான் திரு ராமசுப்ரமணியம் 2008 கொடுத்த தீர்ப்பு. இப்ப ஆகம கோயில் நடத்தி வருகிற வருமானத்தில், அதாவது பார்த்தசாரதி கோவில், ஸ்ரீரங்கம், பழனி, திருவண்ணாமலை போன்ற கோவில்கள் ஆகம கோயில், அந்த கோயில்ல இவர்களை சேர்க்க முடியாது என்று தடை இருக்கிறது. அப்ப அந்த கோயில் காசை எடுத்து இவர்கள் நடத்தி இருக்காங்கன்னு சொன்னால் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும் ஆட்டோமேட்டிக்காக. இதை யார் வழக்கு போட்டிருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை வாய்தா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த வழக்கையே நடத்தல. ஆனால் பல கோடிகள் இப்படி பயிற்சின்னு பல பேரை தேர்ந்தெடுத்து பண்ணி வச்சிருக்காங்க. அவர்களுக்கு சேர்ந்துக்கிறப்பவே இந்த பயிற்சி பெற்றவர்கள் ஆகம ஸ்கூல் கோவில்களில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சேர்க்கணும்னு 2008 தீர்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்ப ஆகம கோயில்ல சேர்க்கலாம்னா எதெல்லாம் ஆகம கோயில்ல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிபுணர் குழுவை போட்டுட்டு இன்னார் தலைவராக இருப்பார், இன்னார்னு 3 பேரை சொல்லிட்டு மேல நீங்க 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னது. தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் சொல்லல. அதுக்கு நடுவுல திரு சத்தியவேல் முருகன் தலைமையில ஒரு கடிதம் பல கோயில்களுக்கு போச்சு. அவருக்கு இதற்கு உரிமை இல்லை, இவருக்கு ஆகமுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல நிரூபிக்கப்பட ஹைகோர்ட் அவரை சேர்க்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த சத்தியவேல் முருகன் டிசைன் பண்ண கோர்ஸை வச்சுட்டு அதுல இருந்து இந்த திருமுறையை சொல்லிட்டு பூஜை பண்ணு, ஆர்த்தி காட்டுன்னு சொல்லிட்டு படிச்சுபவர்கள் எந்தவித தகுதியும் பெறவில்லை. இவர்கள் தகுதி பெற்றவர்கள்னு முதலமைச்சர் கூறுகிறார் என்றால் அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல தான் வரணும். இதை தயவு செய்து ரங்கராஜன் நரசிம்மன் எடுத்துக்கிட்டு போட்டுன்னு அவருக்கு சொல்கிறேன். நானும் ட்வீட்டும் அவருக்கு தனியாக வாட்ஸ்அப்பும் போடுறேன். எடுத்தது இதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில வாரங்கள் முன்பு HRNCE நடத்துற எல்லா கேஸ்லயும் நாங்க ஜெயிச்சிட்டோம், திரு சேகர் பாபு மிக அற்புதமாக செயலாற்றுகிறார். பல இன்க்ளூடிங் இந்த வழக்கு உட்பட பெரும்பாலான வழக்குகளில் இவர்கள் தோற்றுதான் இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில இதை கட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதிதாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 6 கோடி கோயில் காசை எடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவோன்றதுல இப்ப இவங்களே கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வள்ளலார் இதுல 200 கோடிக்கு மண்டபம் இது கட்டுவோம், பன்னாட்டு மையம். அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிற ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை கட்டுங்க, இந்த பெருவெளியில கட்ட வேண்டாம் அப்படின்னு தான் ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. அதே மாதிரி அம்னியம்மாள் மண்டபம் என்ற மண்டபம் இடிக்கப்பட்டது, அதை கட்டி தரணும்னு திருவண்ணாமலையில சொல்லியிருக்கு. திருவண்ணாமலையில பல கோவில்கள் இன்னைக்கு எங்க இருக்கு, ஒரு முக்கியமான கோவில் கிரிவல பாதையில எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு 2022 அட்வொகேட் கமிஷனர் சொன்னார். 6 மாசத்துல கட்டி கொடுங்கன்னாங்க. 2024 முடிய போங்க, 6 மாசம் ஆகலையா? இதே மாதிரி NSC போஸுடைய எதிரி எண்டுல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட்டு குப்பை தொட்டிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. சோ இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கிற 35,000 கோவில்ல ஆண்டு வருமானம் 10,000 கீழே இருக்குன்னு இப்பயும் நீங்க போய் வெப்சைட்ல பார்க்கலாம். நல்லா இருக்கிற கோயிலை எடுத்துட்டு அதனுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டு அதனுடைய வருமானத்தை இழக்கிறதா இந்த இந்து அறநிலைத்துறை செய்கிறது. இது திமுக மாத்திரம் இல்லை, இந்த இவங்களுடைய பங்காளிகள் அதிமுக காலத்தில் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கும் அதிகாரிகள், பல கமிஷனர்கள், பல உதவி கமிஷனர் பேர்ல RTIல எடுத்து பார்த்தா அவர்கள் மேல பல கிரிமினல் வழக்குகள் இருக்குன்னு HRNCE RTIல சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் நபர் ஒரு குற்றம் செய்துள்ளார் அப்படின்னு அவர் பேர்ல இது போடப்பட்டால் அவர் அந்த துறையிலிருந்து வேற துறைக்கு அனுப்பப்படுவார். ஆனால் HRNCE பொறுத்த வரைக்கும் அது நடக்கல. ஒருவர் பழனி கோயில்ல தப்பு செஞ்சாருன்னு சொன்னா அவரை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு போனும் இதுவும் இருக்கிற இணைய நட்பும் இருக்கிறப்ப அவர்கள் அந்த வழக்கின் ஆதாரத்தை அழிக்கிறார்கள்.
பல உண்டியல்கள் எண்ணும் பொழுது பணத்தை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டார் HRNCE எம்ப்ளாயின்னு சொன்னதுல எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்றாங்க. பல சிலைகள் கடத்தப்பட்டு எந்த மியூசியத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த கோயில்னு கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் இருந்தாதான் மீட்க முடியும். அதனால மீட்காம பல கோயில்கள் சிலை இன்னைக்கும் வெளிநாட்டுல இருக்கு. இந்து அறநிலைத்துறை என்பது அதாவது அரசு அதன் மேற்பார்வை செய்ய மட்டுமே அனுமதி உண்டு. இன்னொன்னு அனைத்து ஜாதி அர்த்தக தமிழ் வழின்னு சொல்றாருல்லம்மா. இப்போ இந்த கேரளா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்ததுமா. அது திருப்புணித்துறைங்கிற ஒரு கோயில்ல ஒரு பர்டிகுலர் பூஜை நடத்தப்பட்டது. அதுக்கு பேரு பன்றாட்டு நமஸ்காரம்னு. அதுக்கு இடதுசாரி மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிராமணர்கள் காலில் மற்ற ஜாதிகள் விழுகிறார்கள், இதை தடை செய்யணும்னு பரபரப்பா பேசி பயங்கரமா வைரல் ஆச்சு. அதை பத்தி இது சுயமோட்டாவா கேரளா ஹைகோர்ட் எடுத்து, கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா பெஞ்சு ஒரு கோர்ட் சார்பாகவே ஒரு மூத்த அதிகாரியை அனுப்பிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. தேவசம் போர்டு என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. அந்த கோயில் தந்திரிகளை என்ன நடக்குது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பிரசன்னம் பார்த்து விட்டு ஓய்வு பெற்ற தாந்திரிகளுக்கு இப்போதுள்ள தாந்திரிகள் நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆனால் இந்த பன்றாட்டு நமஸ்காரங்கிற பேர் பார்த்துட்டு இதுல குழப்பம் வருகிறது, தவறான செய்திகள் பரப்பப்பட்டது. அதனால இதோட பேரை நமஸ்காரம் மாத்திடலான்னு தேவசம் போர்டு சொல்லிச்சு. அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? கோவில் நடைமுறைகள் வழக்கங்கள் என்பன பல நூற்றாண்டுகளாக தொடர்கின்றன, அவற்றை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இந்த கோர்ட்டும் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பெயரை மாற்றுவதற்கு தேவசம் போர்டு கேட்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னா, தேவசம் போர்டுக்கு பேரை மாற்றத்துக்கு கூட உரிமை இல்லைன்னா தமிழ்நாட்டுல இந்த 8 நாள் விழாவை பழனியில 3 நாளா குறைக்கிறேன்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் செய்கிறார்கள். கோவிலில் இவர்களுக்கு மேற்பார்வை மட்டுமே, தமிழ் பற்று, கோவில் மேற்பார்வைன்னு சொல்லிட்டு கோவில் பூஜை நடைமுறை எல்லாத்துலயும் பண்ணிட்டு கடைசியில காசு பிடுங்கிற ஒரே ஒரு வேலையை தாம பண்றாங்க. கிட்டத்தட்ட எங்க உங்களுக்கு திண்டிவனம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு 620 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதுல ஒரு 120 ஏக்கரை திமுகவின் அன்றைய நிலையில திமுக சார்பாக நின்ற ஒரு எம்பிக்கு லீஸுக்கு விட்டாருமா. அந்த பரம்பரை அரங்கத்தா பாபுராயன்பேட்டை விஜய வரதராஜ பெருமாள் கோவில் அவர் லீஸுக்கு விட்டோம்னா அந்த பரம்பரை அரங்கத்தா வெளியில நீக்கிட்டு அந்த கோயில் HRNCE கீழே எடுத்துக்கிடுச்சு. அந்த திமுகவின் எம்பியாக இருந்து இப்ப தோற்றுட்டு எதிரில் இருக்கிற பாரிவேந்தர் SRM அங்க இப்ப அக்ரிகல்ச்சர் கல்லூரி நடத்தி பல ஆயிரம் மாணவர்களுக்கு அங்க சேர்த்து கொண்டு 11 கோடிகள் சம்பாதிக்குது. ஆனால் அந்த கோயில் பாழடைந்த நிலைமையில இன்னைக்கும் இருக்கு. அதை சரி பண்ணணும்னு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கண்டெம்ட் போட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணல. 2 குழுக்கள் அனுப்பிச்சு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த கோயிலுக்கு 120 ஏக்கரை 7-8 வருடமாக SRM கல்லூரி வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 43, ஒரு ஏக்கர்னா 43,000 ஸ்கொயர் ஃபீட். வருட வருமானம் ஒரு ஏக்கருக்கு ₹1, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 வச்சா 43,000. ஒரு ஏக்கருக்கு 100 ஏக்கருக்கு அப்ப எவ்வளவு? 43 லட்சம். அப்ப 10 வருட வாடகை 2016 இருந்து 8 வருட வாடகை போட்டா 10 கோடி வரும். அந்த கோயிலை அந்த காசுல பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே செய்யாமல் பூஜைக்கு பூஜாரி கூட இந்த HRNCE போடலாமா? அதற்கு சங்கர மடத்தின் சார்பாக அவர்கள் வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட் சார்பாக ஒரு பூசாரி செஞ்சுட்டு போறாரு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சோ இந்து அறநிலைத்துறை கோவில்களுக்கு நல்ல செய்யணும். ஒரு சில பெரிய கோயில்ல பக்தர்களுக்கு நிறைய வசதி செஞ்சிருக்காங்க. பட் சின்ன சின்ன கோவில்களில் எதுவுமே நடக்காமல் தினசரி அழிந்து கொண்டிருக்கு. அதை விட்டுட்டு வீண் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. மெட்ரோ, சென்னை மெட்ரோ 2 கோயிலை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தப்ப அதை எதிர்க்காம பக்தர்கள் போட்ட வழக்குல இருந்து அவை காப்பாற்றப்பட்டது. எனவே இந்த வீண் பெருமை பேசுறதை விட்டுட்டு பக்தர்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் நம்ம கோரிக்கை. இன்னும் ஒரு விஷயம் சூரியனார் கோவிலுடைய ஆதீனம் திருமணம் செய்து கொண்டது. சோ அவர் அவருடைய அந்த மடத்தை அறநிலைத்துறைக்கு எழுதி கொடுத்துட்டாரு, நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் சேகர் பாபு அவர்கள் பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதற்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அந்த மடத்தை எப்படி அறநிலைத்துறை எடுக்க முடியும் அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப எளிதா பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னால் 500 மடங்கள் இருந்ததுன்னா இப்ப 80-90 மடங்கள் தான்
இருக்கிறது. மீதி HRNCக்குள்ள போயிட்டு அந்த சொத்துக்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப உதாரணமா திருப்போரூர், சென்னை பக்கத்துல இருக்கிற திருப்போரூர் கோவில் ஒரு ஆதீனம் உண்டு மடத்துக்கு. அந்த ஆதீனம் இறந்த பிறகு யாரையோ ஒருத்தர் இதுல ஆதீனம்னு வர அவர் வழக்கு போட்டு இன்னைக்கு HRNC கீழே இருக்கு. அந்த கோயிலுக்கு 4000 கோடி இருக்கு. ஆக்சுவலா திருப்போரூர் மடம் என்பது மயிலம் மடத்திற்கும் ஆதீனத்திற்கும் கோயம்புத்தூர் பேரூர் ஆதீனத்திற்கும் உட்பட்டது. அந்த பேரூர் ஆதீனம் தான் இவங்க செய்யற அத்தனைக்கும் துணை நிற்கிறவர். ஆனால் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதீனத்தை இவங்க ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிட்டாங்க. ஏன்னா அங்க 4000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. இப்ப சூரியனார் கோயிலுக்கு அடுத்த ஆதீனத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு மற்ற அந்த மடத்துக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட விட்டா எதுக்காக HRNC எடுக்கணும்? HRNC என்பது மேற்பார்வைதான். இன்னைக்கு கூட திரு TR ரமேஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் RTIல கோயில்ல நீங்கள் நியமித்த அதிகாரிகளை எந்த சட்டத்தை கீழே நியமிச்சீங்க, அந்த ஆணையை கொடுங்கன்னா எங்கள்கிட்ட ஆணை இல்லை அப்படின்னு RTIல பதில் கொடுக்குறாங்க. அப்ப எல்லா துணை கமிஷனர்கள் நியமனம் எல்லாமே சட்ட விரோதம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு மடத்தை ஏன் எடுக்கணும்? உடனடியாக அந்த மடத்தில் அடுத்த ஆதீனத்தை தேர்ந்தெடுங்கள். இல்ல அந்த அந்த எல்லா ஆதீனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவர்கள். அந்த மடத்திற்கு, சூரியனார் மடத்திற்கு எந்த இன்னொரு ஆதீனம் சேர்ந்து இன்னொருவரை டெம்பரரியாக போட்டுட்டு அடுத்த ஆதீனத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்து அறநிலைத்துறை நாங்கள் புதிதாக எந்த ஒரு கோவிலையோ ஆதீனத்தையோ எடுக்க மாட்டோம்னு சொல்லணும். இதை ஒரு சாட்சியாக வச்சுக்கிட்டு. ஏன்னா போன வாரம் தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. தனியாருடைய சொத்துக்களை இது சோசியலிஸ்ட் நாடு அதனால் எடுக்கலான்னு 7 பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை இப்ப 9 பெஞ்ச் தீர்ப்பு இனிமேல் இந்த நாட்டை சோசியலிஸ்ட் நாடு என்று சொல்லக்கூடாது. இனிமேல் எந்த ஒரு தனியார் சொத்தையும் எடுக்க முடியாதுன்றாங்க. தனியார் சொத்தை விடவும் மிக அருமையான கட்டுப்பாடுகள் கொண்டது அறக்கட்டளை சொத்துக்கள். மடங்கள் என்பது பொதுமக்களுக்கான அறக்கட்டளை சொத்துக்கள். அந்த மடத்துக்கு யாராவது ஒண்ணு எழுதி வச்சால் சூரிய சந்திரர் உள்ள வரை அவை அந்த கோவிலிற்கும் மடத்திற்கும் உள்ளவை அப்படின்னு எழுதி தரப்படும். இந்த கல்வெட்டுகளை காட்டித்தான் இந்து அறநிலைத்துறை சார்பாக லண்டன் நீதிமன்றத்துல உங்களுக்கு பட்டூர் நடராஜர் சிலையை மீட்டு கொண்டு வந்தாங்க HRNC தான். சோ ஒரு கோவிலுக்கோ மடத்திற்கோ கொடுக்கப்பட்ட சொத்து என்பது அந்த பக்தரால் உங்களுக்கு சூரிய சந்திரன் உள்ள வரைன்னு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு மடத்தை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு நிலம் வேணுமா, கல்லூரி கட்டுறதுக்கு நிலம் வேணுமான்னு எடுக்கிறது எல்லாமே சட்ட விரோதம். இந்த சூரியனார் மடத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் எந்த ஒரு மடத்தையும் கோவிலையும் இனி எடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு அதற்கு மற்ற ஆதீனங்கள் மூலமாக தற்காலிகமாக ஒருவரையும் நிரந்தர ஆதீனமாக இன்னொருவரையும் எடுக்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. ஏன்னா திருப்போரூர் மடத்துல அந்த பழைய ஆதீனம் இறந்து பல வருடங்களாகியும் இன்னும் ஒரு புது ஆதீனம் வரல. பேரூர் ஆதீனம் அவர்கள் புதிதாக ஒரு ஆதீனத்தை நியமிச்சார். ஆனால் அவர் இன்று வரை பதவியேற்க இந்த HRNC விடலை. ஏன்னா அந்த கோவிலுக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆதீனத்துக்கு கிளையும் பல ஆயிரம் கோடி. ஒண்ணு இல்ல, நம்ம அப்பாவும் இருக்கிற ராதாபுரம் தொகுதியில இருக்கிற 4000 ஏக்கர் ஒரு மடத்துக்கு சார்ந்தது. அதில் அவங்க கட்சிக்காரங்க ஆக்கிரமிச்சுட்டு பணம் கொடுக்காம இருக்காங்கன்னு வழக்கு நடந்து அதற்கு 2 பேரை 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளா போட்டிருக்காங்க. எனவே மடங்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த சொத்துக்கள்லாம் காப்பாத்திட்டு மீட்டு அவர்கள்ட்ட கொடுக்கணும். முந்தானத்து கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கோவில் நிலங்களை மீட்பதற்கு அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்கல. அதனால புதிதாக எந்த ஒரு கோயிலையோ மடத்தையோ இந்த அரசு எடுக்க கூடாது என்பதற்கு சூரியனார் கோயில் மடத்தை வச்சுட்டு வைக்கணும். நாங்கள் எடுக்க போவதில்லை, புதிய ஆதீனம் அமைவதற்கு உதவும்னு அவர் அறிக்கை விடணும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேம்.